திருக்கோயில், அனைத்து தவ மையங்கள், அனைத்து இரு உள்ளங்களையும் வரவேற்று வாழ்த்தி மொழிகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பல சிறப்புகள் இருக்கு. உழைப்பாளர் தினம், அந்த அன்னைக்கு நமக்கு இது அமைச்சது நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னொன்று பாரு, சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு முழுமையான ஒரு நாள், பௌர்ணமி நாள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தள்ளி வர மாதிரி தான் தேதி குறிச்சிருந்தோம். ஆனால் இறைகளை வந்து இன்னைக்கு தான் முன்னாடி முடிவு பண்ணி வச்சிருக்கு, நமக்கு தெரியல. அதனால இயற்கையுடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. முதல்ல நம்ம ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னு பார்த்தோம். குளிகை இருக்கிறதுனால நல்ல நேரத்தை சேமித்து தலைவரையை கேட்கறதுனால நம்ம காலத்தையும் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இருக்கா? சரி, நான் பார்த்துக்கலாம். எங்கிட்டே வாட்ஸ்அப் அதாவது கட்டிட பணிக்காக மெட்டீரியல் சிலது நம்ம பேசணும். அதில் ஒரு சிலர் மட்டும் நம்ம இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். சிமெண்ட்டுக்கு வந்து வேல்முருகன் அவருடைய பிரதர்ஸ், அவருடைய சகோதரர்கள் வந்து அந்த பொறுப்பு எடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ எடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோவில் நம்ம ரிச்லாடி கந்தசாமி ஐயாவை வந்து கொடுக்குற சொல்லிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். கையில் வாழ்த்திடலாங்களா? வேல்முருகன் பிரதர்ஸ் அனைவரும், கந்தசாமி ஐயா குடும்பத்தார் அனைவரும், அதே மாதிரி எம் சாண்டு, பி சாண்டு, முக்காலின் ஜல்லி, ரிச்லாண்டிய தலைவர் பொருளாளர் சண்முகம் ஐயாவும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்திடலாங்க. சோமசுந்தரம் சண்முகம் குடும்பத்தார் அனைவரும். அடுத்து மண் குவாரி, இந்த மேடை மண் தேவைப்படுது, அதுக்கும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஸ்டீல் ஒர்க்கு, அதாவது நம்ம கம்பி, இந்த கம்பியில் ஜன்னல் போடுற ஸ்டீல் ஒர்க்கு, இதெல்லாம் மேலே போடுறது, அது சீட்டு, இதுக்கெல்லாம் வந்து துரைலிங்கம் சொல்லி அவங்க எடுத்துருக்குறாங்க. அவங்கள வாழ்த்திருக்காங்க. துரைலிங்கம் குடும்பத்தார் அனைவரும் வந்துட்டு போயிட்டாரு. அவர் இல்லை. அதே மாதிரி கம்பி ஸ்டீல் நமக்கு வந்து அது அதிகமாக தேவைப்படும். இருக்கிறதே கொஞ்சம் எண்ணிக்கையும் நம்ம தொகை அதிகமாக இருக்குது. விஎம் கந்தசாமியா குடும்பத்தார் அனைவரும். சரி, இன்னும் இருக்கக்கூடிய பெண்டிங் பார்த்தீங்கன்னா இபி பிளம்பிங் ஒர்க் இருக்குங்க, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, லேபர் சார்ஜ் இருக்குது. லேபர் மட்டும் ஒரு வித்தியாசமாக ஒரு 8 லட்சம் வரைக்கும் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுவாக பெயிண்டிங் ஒர்க் ஒரு 50,000 ரூபா, இபி அந்த பிளம்பிங் ஒர்க் வந்து ஒரு 2,20,000 கொடுத்துருக்குறாங்க. 7 லட்சம் கொடுத்துருக்காங்களா? சரி சரி, 7,41,200 ரூபா லேபருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னும் வந்து நம்ம இதில் விருப்பப்படுற ஆட்கள் வந்து பொருளால், உடலால், இப்படி வாழ்த்துக்களால் நீங்கள் இது கொடுக்கலாம். நம்ம கொடுக்குறத வச்சு தான் நம்முடைய அறிவித்திருப்பல் சிறப்பாக நம்ம கட்டிட பணி முடிச்சு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் மேற்கொண்டு இன்னும் நிறைய தவமையங்கள் உருவாக்கணும். அறிவித்திருப்பல் நம்ம கட்டணும். இன்னும் காளிமணி எஸ்பிகே நகர் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. அது 500வது கிராமமாக நாம் எடுக்கிறதுக்கு அது பெண்டிங் வச்சுருக்குறோம். அது ஜனாதிபதி கூப்பிட்டு தான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தையும் கூப்பிட்டுருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கவர்னர் கூப்பிட்டா துணை ஜனாதிபதி ஆகிட்டாரு. எஸ்பிகே நகர் 500வது கிராமம் வர்றதுக்குள்ளே ராதாகிருஷ்ண ஐயா வந்து ஜனாதிபதி ஆகிட்டாருன்னா ஜனாதிபதி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தலைவர் ஐயா கந்தசாமியால் வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன ஒரு எண்ணத்தை போடுறோமோ அதுதான் செயலுக்கு வரும். விதைகளை விதைப்போம். அப்போ இயற்கை என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம எல்லோரும் செயல் செஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த ஒரு நல்ல ஒரு காரியங்களுக்காக செயல்பட்டு கொண்டு அனைவரும் வாழ்த்து மைக்கலாம். அதுக்கு மாதிரி இன்ஜினியரிங் ஐயாவும் நம்முடைய மேஸ்திரி அவங்களையும் வாழ்த்திடலாம். நமக்கு இந்த 1 மாத காலமாக நம்ம தினேஷ் ஐயாவும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டப்பெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்து கன்சம் ஐட்டம்லாம் அதை தெளிவாக எடுத்து கொடுத்து நமக்கு யார் கேட்டாலும் புரிகிற வகையில் எடுத்து சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து நமக்கு அவங்க எப்போவுமே நம்முடைய அறிவித்திருப்பல் தவமைகள் கட்டுற உதவியாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து கொள்ளலாம். தினேஷ் குடும்பத்தார் அனைவரும் நம்முடைய தவமையங்களும் அறிவித்திருப்பையில் முருகேசை அவரை நமக்கு கட்டி கொடுப்பாங்க. ஆரம்பிச்சதுலேருந்து நிறைவு பண்ணுற வரைக்கும் அவரே சொந்த வீடு கட்டுற மாதிரி
எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு செலவும் இல்லாமல் சரியாக சிக்கனமாக நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகேசு ஐயா நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட்டு. அவங்களையும் வாழ்த்து முடிந்தாங்க. முருகேசு ஐயா குடும்பத்தார் அனைவரும் சரி. இந்த பொறுப்பில் பங்கெடுத்து கொண்ட இருபால் மையங்கள் அனைவரும், நம்முடைய அன்பு குடும்பம், நம்முடைய தொழில்கள் அனைத்தும், ஆன்மீக பணிகள் இது சார்ந்த கருத்தில் நீங்கள் பேசுனாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு அறிவு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போது கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக நம்ம 300வது கிராமம் வந்து கிருஷ்ண மகாலில் ரொம்ப சிறப்பாக பண்ணோம். எஸ்கேஎம்ல ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வாக அமைந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்முடைய மண்டலத்துக்கு தான் 400வது கிராமம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரவுண்ட் அப் வர நமக்கு வந்துடுது 300, 400, 500 சொல்லி. அது வந்து இடுவம்பாளத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வந்து எஸ்கேஎம் ஐயா அவங்க வந்து துவக்கி வைக்கிறாங்க. இது பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி காசோலையை நம்ம சிஎஸ்ஆர் இருந்தாலும் 100%. நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்ததுன்னா 100% உங்களுக்கு வந்து அந்த கவரேஜ் ஆகிருக்கு. அதுவாக ஏதாவது ப்ரைவேட் லிமிட்டடில் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேரில் போய் பேசி பார்க்கலாம். வருஷம் சிஎஸ்ஆர் இதுக்கு ஐயா அவங்க செந்திலையா தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ப்ரைவேட் லிமிட்டட் வந்து நம்ம கட்டண நிதிக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு பெரிய தொகை ஐயா கொடுத்துலாங்க. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் பேசுறீங்க. சிஎஸ்ஆர் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணங்கி மகரிஷி அவர்களையும் வணங்கி இந்த நல்ல நாளிலே, இந்த ஒரு நல்லதொரு விழாவிலே கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ ஐயா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பற்றி சொன்னாங்க. ஸோ நம்ம லிமிடெட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ நம்ம அவங்க என்ன சிஎஸ்ஆர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை வளங்களை வந்து கம்பெனிகள் எல்லாத்துக்குமே வந்து தெரியுங்க. நம்ம நாட்டோட இயற்கை வளங்கள், அதே போல் மனித வளம். ஸோ இது எல்லாம் உபயோகப்படுத்தி தான் வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து 1% வந்து சமுதாயத்துக்காக திருப்பி கம்பெனிஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக எல்லா கம்பெனிக்கும் வந்து இது அப்ளிகபிள் ஆகாதுங்க. ஸ்மால் கம்பெனிஸ்கள் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ பெரிய கம்பெனிஸுக்கு வந்து அவங்களோட லாபத்தில் வந்து மினிமம் 2% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஐயா வந்து நம்ம ட்ரஸ்ட்டு வந்து அந்த சிஎஸ்ஆரான அந்த கம்பெனி வந்து கொடுக்கறதுக்கு தகுதியான கம்பெனியாக இருக்குன்னு, அதே மாதிரி எந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒரு தகுதியான ட்ரஸ்ட்டாக வந்து இருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் நம்மளோட ட்ரஸ்ட்டு வந்து முழுவதுமாக அந்த டொனேஷன் வந்து வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய சர்க்கிளில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்காக வாங்கி கொடுக்கறதுக்கு என்னோடய எல்லா ஒத்துழைப்பையும் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஏன்னா கம்பெனிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நிறைய இடத்துல நிறைய மாதிரியான டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மளோட வேதாத்திரிய மகரிஷிக்காக நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக என்னுடைய ஒத்துழைப்பு வந்து வழங்குறேன்னு சொல்லிட்டு இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்வாழ்வார்கள். சப்போர்ட் பண்ணலாம். வாழ்காலமுடன் மண்டல செயலர் ஏவி பழனிசாமி அவர்கள் நமக்கு ஒரு வாழ்த்துறை கொடுப்பாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாய்வாழி வழக்கத்தினுடைய தௌமைய அடிக்கல் நாட்டி ஏற்கனவே ஒரு பகுதி கட்டிடம் கட்டி மீண்டும் விரிவெடுக்கக்கூடிய கட்டிடம் துவக்க விழாவாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா தலைவர் ஆலியார் அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர், அனைத்து துணைத் தலைவர்களுக்கும் மிக சிறந்த முறையில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆலியார்லேயே வாய்வழி அறக்கட்டளை தான் முதல் இடத்துல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் நாங்கள் பல வேறு மண்டலங்களிலிருந்து கூட வாய்வாழி அறக்கட்டளை செயல்படுத்த கூட்டிகிட்டு வந்து உங்கள் செயல்பாடு முறையில் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது மாதிரி நிர்வாக கட்டமைப்பை எல்லாருமே செயல்படுறாங்க. அந்த வகையில் நம்ம வாய்வாழி அறக்கட்டளைக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் வாழ்த்துக்களை மண்டல சார்பாகவும் விரிவாக்க இயக்குநர் சார்பாகவும்
நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் கட்டிடம் பிளான் போட்டால் அநேகமாக கட்டிடம் முடிய வரைக்கான பணம் வசூல் பண்ணிட்டீங்க. ஒரு 10% பாக்கி பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் ஒரு முக்கிய தகவலாக இருக்குது. நான் வந்தோடனே முன்னாடி போர்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்து கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாத்துக்கும் போட்டு அனுப்பிச்சிட்டேன். எப்படி ஒரு தோமையை நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் திருமண நாள் வாழ்த்து ஒரு பக்கம், பிறந்த நாள் வாழ்த்து ஒரு பக்கம் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையிலே முன்னோடியே நீங்கள் எல்லாம் சிறப்பாக பண்ணுறீங்க. 2 மண்டலம் தகவல் அனுப்பிச்சிட்டேன், நான் பார்க்குற மண்டலங்களுக்கு. அதோட மிக சிறப்பாக பண்ணுறீங்க. அதே போல் திருப்பூர்னாவே தெரிய தலைவரையாக ஆலியா வரப்பெல்லாம் வாய்வாலை மரக்கட்டளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு, அதாவது ஒதுக்குகிற நேரம், ஒதுக்குற பணம் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுறீங்க. அதன் அடிப்படையில் தான் 3வது கிராமம் அது தமிழ்நாடு பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் சிறப்பாக நடத்தி முடித்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3-4 மீட்டிங் வச்சுருந்தோம். அதில் காலையில் வச்சப்பெல்லாம் டிஃபன் பண்ண 10ல் இருக்கும், அது கடையில் சாப்பிட்டு அப்புறம் வச்சோம். அந்த மாதிரி கூட்டம் நிறையா வந்துச்சு. இப்போ உருகானதான் பார்த்துட்டு தலைவர் சொன்னாங்க, துவக்க கூட்டமே 50 பேர் 6 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ 4வது கிராமத்தில் இந்த தேர்தல் வந்தங்காட்டி கொஞ்சம் பின்னாடி ஆயிடுச்சு. நாம டேட் ஃபிக்ஸ் பண்ணோம், தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் அது வேண்டாம் தள்ளி வச்சிட்டோம். இப்போ ஏற்கனவே 2 கூட்டம் நடத்திட்டோம். மனோட் சொல்லிட்டேன் நான், ஒரு 30 பேர் 40 பேர் வந்து அப்படி உடல் நலம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உடல் நலம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் வியப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க அளவுடன் வாழ்க அளவுடன் வாழ்க. நமக்கு அடுத்ததாக நம்ம தலைவர் மோகன் ஐயா அவர்கள் வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. எல்லாத்தையும் காலை வணக்கம். ஐயா விஎம் கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் ஐயா வந்துட்டாங்க. மண்டலத்தில் வந்து முன்சாமி ஐயா மற்றும் நமது அன்பர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பூமி பூஜை போட்டிருக்கிற அன்றைக்கி இவங்க வந்து இப்போ ரிச்லாண்டில் வந்து நம்மளுக்கு மேலே பெருசாக வந்து இது பண்ணுவோன்ட்டு மேலே பில்டிங் பெருசாக வேணும் எங்களுக்கு பத்தலைங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லிட்டு இருந்தார் வேல்முருகன். அப்புறம் எல்லாம் வந்து பார்த்து எவ்வளோ வருது என்னன்னு எல்லாம் வந்து நாம் ஒரு இது போட பட்ஜெட் போடும்போது ரொம்ப அதிகமாக ஒரு 75 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அதனால் அது வந்து உடனே இப்போ இருக்கிற சூழ்நிலை தொழில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. கொஞ்சம் இப்போ 8% இப்போ வந்து போடுறது வந்து பக்கத்தில் இதையும் மட்டும் நாம் இது பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரியானது. இதுக்கே ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் வருது. சரி, அது எப்படியாவது வந்து எல்லாம் பார்த்து எல்லோரும் சேர்ந்து பண்ணிடலாம்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கிறோம். மேலும் மேலும் அவங்க இதிலேருந்து இன்னும் மேம்பட்டு பக்கத்தில் இருக்கிற இது பண்ணி இதோட இன்னும் 3 மடங்கு எங்களோட வளர்ச்சி இதாகி ஆனது வந்து கொடுப்போன்னு கேட்டிருக்காங்க. ஐயா நான் என்ன சொல்லிக்கிறேன், எங்களுக்கான ஒரு பொறுப்பு என்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொடுங்க ஐயா. நாங்கள் அருட்தொண்டில் வச்சு அந்த செயலை நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம். அதற்கான வாகன வசதி, அதற்கான பொருட்கள், அதற்கான அங்கே யாருக்கு நாங்கள் அனுபவங்கிறதுல எங்களுக்கு ஒரு விவரங்களை கொடுத்துட்டீங்கன்னா போது மீதி செயல் செய்யறதுல நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்து சொல்லிட்டோம். யாருக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வாய்ப்பு இருக்கும் 7 to 8 நீங்கள் நேரடியாகவே கரும்பாளையத்துக்கு வந்துடலாம். நம்ம ஒரு 50 பேர் குறைவு இல்லாமல் போய் கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 மீட்டிங் அவங்க நடத்திட்டாங்க. நம்முடைய அறக்கட்டளை நம்ம போகிறக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமையல. ஐயா இன்னைக்கு நேர்லேயே வந்து சொல்லிட்டாங்க, வந்துடும் சொல்லிட்டோம். விழாவணிக்கு பதில் ஒரு 100 பேர் வந்து பார்வையாளரும் 50 பேர் வந்து அருட்தொண்டர்களுக்கும் சேவை செய்து கேட்டிருக்காங்க. தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். அதற்கான வாகன வசதி உச்சமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 பஸ் வாங்கிக்கலாங்க. நம்ம இங்கே ரிச்லாண்டு, வாஷிங்டன் நகர், வாயுப்பாளையம், ஜிஎன் கார்டன், நஞ்சாப்பா நகர், பாப்பா நகர், ஒரு 6 சென்டர் சேர்த்து 100 பேர் பார்வையாளர்கள் நம்ம கம்மி தான். இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட மறுபடியும் வாங்கணும்னு கேட்டுக்கலாம். நீங்கள் எல்லா தவமைகளும் பதிவு பண்ணுங்கள், எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டுங்க. மாலை 4 மணினா நம்ம ஒரு 2 மணி 2:30 மணி சொல்லணும். இங்கிருந்து போகிறது ஒரு மணி நேரம் ஆயிடுது. ஒரு 2:30 மணி நீங்கள் உத்தேசம் ஒரு டைம் போட்டுருங்க. 10ஆம் தேதி மாலை 2:30க்கு பேருக்கு புறப்படுத்தி போட்டுருங்க. யாரெல்லாம் பேர் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அங்கெல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்தோம்னா எந்த ஒரு வேஸ்டேஜ் வராது.
அதுக்காக தான் நம்ம ஞாயிற்றுக்கெல்லாம் விழான்னா வெள்ளிக்கிழமை மாலையே லிஸ்ட்டு வந்து மண்டலத்துக்கு போயிடும். நம்முடைய அறக்கட்டளைக்கு ஒரு 150 100 எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்தோம்னா அதற்கான ஏற்பாடும் அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு திட்டமிடல் இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துல ஒரு சிக்கனத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியும். அதுக்காக நம்ம அதை எல்லாரும் சேர்ந்து இது பண்ணலாம். இது நம்ம விழா எங்கே நடந்தாலும் வேதாத்திரி மகேஸ்வரிய அருளாட்சியால் சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய விழாங்கிற அந்த நல்ல நோக்கில் நம்ம குடும்ப சங்கமாக கலந்து கொண்டு அது நம்ம சிறப்பு செய்யலாம். வர ஞாயிற்று நம்ம கலந்து கொள்ளலாம். நன்றி. கூட இதை வாழ்த்துன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க. பிச்சை பாப்பாங்களா? சரி. பொருளாளர்கள் அசத்தை சோமசுந்தரம் மோகனையா, செயலாளர் மனோரையா அவர்கள் அனைவருக்கும் அறக்கட்டளையின் சார்பில் வருக வருகென வரவேற்கிறோம். மற்றும் ரிச்லாண்டு மற்ற அனைத்து தவ மையங்களிலிருந்து வந்திருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர், ஆசிரியர், தொண்டர் அனைவருக்கும் வருக வருகென வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வாய்ப்பளை அறக்கட்டளைக்கு ரிச்லாண்டு தான் சொந்த இடம் அறிவு திருக்கோயிலில் இருக்குது. இதுக்கு நல்லா இப்போ இது பண்ணணும்னு சொல்லி கால்கள் விழா போட்டிருக்கிறோம். இந்த விழா வந்து சிறப்பாக நடந்திருக்குது. இதில் எல்லாருமே வந்து சங்கரம் வந்து இப்போ பொருளால் தான் பணம் கொடுக்கணும்னு எதுவும் இல்லை. எல்லாருமே வந்து இந்த கட்டடம் வந்து நல்ல முறை சிறப்பாக நாயோடுன்னு சொல்லி தினம் வாழ்த்திட்டு இருந்தவ போது கட்டடம் சிறப்பாக வந்துடும். பொருள்பட வேண்டியதில்லை. வாழ்த்தினுடைய பயன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்டடம் வேலை நல்லா சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒரு சங்கல்பம் எடுத்து நம்ம எல்லா தவமையத்திலையும் வாழ்த்திட்டு இங்கே ரிச்லாண்ட்லையும் வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னாவே தவமைய வேலை ஆட்டாமல் சிறப்பாக வந்துடும். அப்புறம் மற்றபடி இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிட்டர் சொன்ன மாதிரி இந்த CSR இது இருக்குது. அது வந்து இப்போ எப்படின்னா நிறைய இந்த மரபு இருக்குது. இப்போ வேலூர் கஞ்சா கூட எடுத்தால் KPR கம்பெனி இருக்குது. அவங்ககிட்ட அணுகினீங்கன்னா அவங்க ஒருத்தரே போது இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துடலாம். வேறு ஒருத்தர்கிட்ட வேண்டியதே இல்லை. பொருளாதாரத்தை பறித்து பிரச்சனையே இல்லை. அதனால நீங்கள் போய் அவங்க என்னென்ன ஃபார்மெட்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டால் நம்ம அதுக்கு அறக்கட்டளை இருந்து எல்லாமே கொடுத்துடலாம். அவங்க ப்ரைவேட் லிமிடெட்காரங்க அவங்களுக்கு எலிஜிபிள் நிறையா இருக்குது. அதனால அவங்க ஒருத்தரே போகுது. அதனால பொருளாதாரத்தை பற்றி நம்ம ஒன்றும் இதை பண்ணிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி சுவாமிசுந்தரம் அவங்க நிறைய ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனி காமிச்சாங்கன்னா அங்கே கொண்டு போய் நம்ம அவங்க என்னென்னு கேட்குறான்னு சொன்னால் நம்ம ஆடிட்டு எல்லாம் கொடுத்துடலாம். கொடுத்து ஈஸியாக இது பண்ணிடலாம். அதனால பண்ணி கொஞ்சம் சிறப்பாக நடக்கு. கட்டட வேலை கீழே முடிக்கிறக்குள்ளேயே பார்த்து நம்ம நிறையா நீங்கள் பிடிச்ச KPR வேறு 2-3 இது பண்ண பூரா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக வேலை போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் நீங்கள் வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா வந்துடு. நாம் இப்போ இந்த இடத்துல வாங்கி இது இப்படி செய்யணும்னு சொல்லி இது பண்ணவே இல்லை. ஒரு சின்ன சங்கரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். போட்டு அறக்கட்டளைக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு சொல்லி இது பண்ணோம். அது சிறப்பாக நடந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா இந்த கீழே காங்கிரீட் போடுற மேலே போடுறக்குள்ளே மேலே பஞ்ச் ரெடி பண்ணி போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா போது எல்லாருமே வாழ்க வளமுடன். அனைவரும் அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அசதியர் வாழ்த்துக்களும் நன்றிகளும். கீழே கட்டுற போது மேலே கட்டுறதுண்டான வந்துட்டார் ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா சொன்னது நம்ம முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை. பெரிய பெரிய கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடில் CSR ஃபண்டு நம்ம செந்திலையா சொன்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். CSR ஃபண்டை வச்சுருக்க முடியாது. நம்ம அணுகி சரியான அதுக்கான எல்லாம் நம்ம கொடுத்தோம் பார்மெண்ட்டில் கொடுத்தோம்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முயற்சி பண்ணிக்கலாங்க, செஞ்சுக்கலாம். சரிங்களா? நமக்கு ரிச்சினுடைய தலைவர் சோமசுந்தரையா வணக்கம். இந்த நிகழ்வுகளில் கலந்த அனைத்து தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளதுக்கு நன்றி. வாழ்வாளர் நமக்கு சோமசுந்தரையா நன்றிகளும் வாழ்த்துக்கிறோம். அது பேசுகிறத செயல் அதிகமாக செய்வார். நம்ம நிறைவாக நமக்கு ஆசிரியரை நம்முடைய கந்தசாமி அவங்க வேறு யாராவது பேச விரும்புறீங்கன்னு ஐயா கேட்குறாங்க. ஏதாவது கருத்தை சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. வாழ்க்கலாம். யார் பேசுறது? சுந்தரமூர்த்தி யாராவது? ஆனால் உங்களுடைய ஆசிரியரை எதிர்பார்க்குறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருள், குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம், ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நாம் எண்ணத்தை மட்டும் விரிவுபடுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பில்டிங் அப்படியே மேலே போயிடும். நம்ம எண்ணம் தான் முக்கியம். யாராலும் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொடுத்தோம்னா இந்த அறக்கட்டளைகளுடைய சேவையில், இந்த அறிவித்தல் கோயிலுடைய சேவையில் கலந்துக்கிறதுனால எல்லாத்துக்கும் புண்ணியம் கிடைக்குங்கிறத முதல்ல முடிவு பண்ணி எல்லாரும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எடுத்தோம்னாங்க கண்டிப்பாக யாராரு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா போதும். ஒவ்வொருத்தருக்கும் நிர்பந்தம் கிடையாது. முடியாத வந்து நம்ம எப்படி செய்யணும்னுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக நாம் செய்ய வேண்டியது அருள் தொண்டர்கள் வந்து அருள் தொண்டு மட்டும் செய்யணும்னு சாமி சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அருள் தொண்டோடு சேர்த்து பொருள் தொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாகிடும். அந்த எண்ணம் வளர 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி அருமையாக இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சு, இப்போ நான் மேய்ச்சிக்கிட்டு சொன்னேன் இல்லையா, இந்த கட்டணம் கட்டும் போது வந்து அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அதிகமான எங்காவது நீங்கள் வந்து குறைவான கொட்டேஷன் கொடுத்து நஷ்டத்தையும் படக்கூடாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைச்சு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபடி அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாம் சந்தோஷமாக நடக்கு. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயில் நினை செல்வம் உயர் புகழ் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவும் சொன்ன மாதிரி நம்முடைய பங்களிப்பு ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கட்டுங்க. அது சிறிய தொகை பெரிய தொகை இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ, நம்முடைய பிறந்த நாளில், திருமண நாளில், அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறந்த நாள் திருமண நாளுக்கெல்லாம் இந்த கடன் நன்கொடையாக கொடுக்கலாம். ஒவ்வொரு சிறிய ஒரு பங்களிப்பு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. அதுக்காகத்தான் ஊர்கோடி தான் தேர்ந்தெடுத்தாகணும். அந்த வகையில் நமக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக வாய்மொழி தவமயத்திலிருந்து நமக்கு வாய்மொழி தவமயத்திலிருந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்த்து பண்ணிடலாங்க. வாய்மொழி மனவளக்கலை யோகா தவமையம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பல் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கைரளி வித்யாலயம் அப்படின்னு போட்டிருக்குங்க. இப்போ இடம் வந்து இடுவம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நம்ம முன்னாடியே பத்திரிக்கை அடித்ததுனால அந்த இடம் மட்டும் அது நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சிலைப்பள்ளி மைதானத்தில் நம்ம நடத்திருக்கிறோம். அந்த தகவல் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். மற்ற நிகழ்வு எல்லாமே ஒரே மாதிரி தான் வாழ்க்கை. கரும்புலை அறக்கட்டளை நாளைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி கரும்புலை அறக்கட்டளையில் காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கலந்தாய் கூட்டம், அருள் தொண்டர்களுக்கான கலந்தாய் கூட்டம். அது கரும்புலை அறக்கட்டளைக்கு வந்துட்டா போதும். கரும்புலை அறிமுறை கோயிலுக்கு வந்துடுங்க. உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்கிற எண்ணிக்கை எங்களுக்கு சொல்லிட்டா நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி உணவு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏற்பாடு பண்ணணும். வாழ்க்கை
நன்றிங்க. வாழ்க்கை.